சம்மர் வந்தாலே எல்லாரும் விதவிதமான வத்தல் போட ஆரம்பிச்சுருவோம். அதுவும் இந்த முறுக்கு வத்தல் ரொம்பவும் ஸ்பெஷல். முறுக்கு மாரியே இருக்கணும், உடையாம இருக்கணும். அது மட்டும் இல்லாம பொரிச்சோம்னா கிரிஸ்பியா இருக்கணும், பல்லுல ஒட்டாம இருக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ ரேஷன் பச்சரிசிய 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கணும். இத தண்ணியா கரைச்சு வச்சுக்கணும். காரத்துக்கு ஏத்த அளவு 4, 5 பச்சை மிளகாவ மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். எந்த கப்ல அரிசி அளவு எடுத்தோமோ அதே கப்ல 1 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு வரும்போது 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரைச்சு வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க மாவையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். கட்டி தட்டாமல் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு கட்டியான பக்குவம் வரும்போது 1 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மேலே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா வெந்து கையில் ஒட்டாத பக்குவம் வரும். அந்த நேரத்தில் ஆற வச்சுட்டு நம்ம முறுக்கு குழவியில் முறுக்கு மாதிரி அப்படியே புழிஞ்சு விட்டுடலாம். இதை ஒரு நாள் முழுக்க வெயிலில் காய வச்சுட்டு மறுநாள் தண்ணி தெளித்து எடுத்து மறுபடியும் ஒரு நாள் முழுக்க காய வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும். பொரிச்சிங்கன்னா முறுக்கு டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.